வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 6th சப்ஜெக்ட் சயின்ஸ், யூனிட் 3rd, டாபிக் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்ன? அதாவது பரவுதல் அப்படின்னு சொல்லுவோம், விரவுதல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். ஸோ இங்கே 3 டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? புக் என்ன அப்படின்னா டேபிள் மேலே இருக்குது. ஊதுபத்தி என்ன அப்படின்னா கொளுத்தி வச்சுருக்காங்க. அடுத்தது ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துருக்கு. அதில் இங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஊற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பிக்சர்ஸை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுது? எல்லோரும் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? புக் என்ன அதே இடத்துல தான் இருக்குது. ஊதுபத்தியை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். இங்கு என்ன பண்ணுறோம்? தண்ணியில் ஊற்றிருக்கோம். ஸோ அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும் அப்படின்னா பரவும். ஸோ இது ரெண்டும் என்ன அப்படின்னா பரவுது. இது என்ன அப்படின்னா ஒரே இடத்துல இருக்குது. ஸோ சாலிட் என்ன அப்படின்னா ஒரே இடத்துல இருக்குது. லிக்யூட் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக பரவுது. கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா பரவும். ஓகேவா? ஸோ அதான் என்ன அப்படின்னா இந்த தியரியில் கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளில் புக்கை வைக்கிறோம், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஒரு 5 minutes கழித்து பார்க்குறோம். அடுத்து கிளாஸில் வாட்டர் எடுத்துக்கிறோம். அதில் ஜஸ்ட் எ ட்ராப் ஆஃப் இங்க், அதை இங்க்கு ஊற்றுறோம். அதை ஷேக் பண்ணாமல் இருக்கும். அடுத்தது இன்சென்ஸ் ஸ்டிக்கை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொளுத்தி வைக்கிறோம். இன்சென்ஸ் ஸ்டிக்னா ஊதுபத்தி. ஓகேவா? அதை ரூமோட ஒரு கார்னரில் வைக்கிறோம். ஸோ இந்த தியரிக்கு கீழே கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? டிட் த புக் மூவ்? புக் வந்து என்ன அப்படின்னா மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவ் ஆகுதா? இல்லை. ஓகேவா? டிட் த இங்க் பார்ட்டிகல்ஸ் மூவ் அண்ட் ஸ்ப்ரெட் இட் செல்ஃப் இன் த வாட்டர்? அந்த இங்க் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுது. ஹவு லாங் டிட் இட் டேக் ஃபார் கம்ப்ளீட் மிக்சிங்? கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? அடுத்தது did you get the smell of the instant stick from where you are standing? நீ எங்கே நிற்கிறியோ அங்கே இன்ஸ்டன்ட் ஸ்டிக்கோட ஸ்மெல் வந்து உன்னால் பெற முடியுதா? how fast did you get the smell? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்மெல்லை வந்து நீ பெற? how did the smell reach you? அது எப்படி ஒன்று ரீச் ஆகுது? We may conclude that the particles of gases and liquids can move. Gases and liquids உள்ள particles என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. And that among gases more easily. ஆனால் gases என்ன ஆகுது அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா மூவ் ஆகுது. We call this moment as diffusion. இந்த மொமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா diffusion, அதாவது விரவுதல், பரவுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருள் பரவக்கூடிய தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாரு. டிஃப்யூஷன் இஸ் த டெண்டன்சி ஆஃப் பார்ட்டிகல்ஸ் டு ஸ்ப்ரெட் அவுட் இன் ஆர்டர் டு ஆக்குபை த அவைலபிள் ஸ்பேஸ். ஒரு இடம் முழுவதும் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பரவக்கூடிய தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். 2 mark கொஸ்டினில் கேட்டால் நீங்கள் ரைட் பண்ணணும். ஒரு பொருளோட துகள்கள் பரவி அது எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது, தட் இஸ் கால்டு டிஃப்யூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட்டிகல்ஸில் சாலிட், லிக்யூட், கேஸஸ் இதிலெல்லாம் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குது, அதாவது மாலிகூல்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம்.
In solidல the particles are tightly packed. particles எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைட்டாக வந்து இருக்கும். with very little space between them. அப்போது ஒரு பார்ட்டிகல்ஸுக்கும் இன்னொரு பார்ட்டிகல்ஸுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி லிட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரொம்ப எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸ்டோன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிக்யூடில் பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்குது? particles in liquids are arranged in random or irregular. liquidsல particles எப்படி இருக்கும்? ரேண்டம், அதாவது கனப்பனான் இருக்கும். இல்லை அப்படின்னா irregular வேயாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? greater than that in solids. சாலிட்ஸை விட அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வாட்டர். நெக்ஸ்ட்டு கேஸ். the particles in the gases are arranged for apart. ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கும். ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏர். ஓகேவா? லிஃப்ட் அண்ட் அன்இன்ஃப்ளேட்டட் சைக்கிள் டியூப். காற்று இல்லாத ஒரு சைக்கிள் டியூப்பை தூக்கு. நெக்ஸ்ட்டு வந்து காற்றுள்ள சைக்கிள் டியூப்பை தூக்கு. ஓகேவா? இஸ் there is a change in the weight. நீ வெயிட் ஏதாவது உணர்றியா? கேன் we see that air has mass. ஏருங்கிறது என்ன அப்படின்னா மாஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏருங்கிறது என்ன அப்படின்னா மேட்டர். தோ we cannot see. அதை என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேறு வேறு மேட்டர்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது டெஸ்ட் யுவர் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 2 சாசெட்ஸ் ஆஃப் ஜூஸ். 2 let us empty 2 saucets and pour the juice into the following glasses. 100 ml ஜூஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 சாசெட்லேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில் பண்ணுறோம். டஸ் இட் ஷேப் ஆல்சோ சேஞ்ச். ஷேப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா? எஸ். ரெண்டோட ஷேப் என்ன அப்படின்னா வடிவம் வந்து வேறு வேறு தான். டஸ் இட்ஸ் வேல்யூம் சேஞ்ச். அதோட கன அளவு சேஞ்ச் ஆயிருக்கா? அதாவது இதுலேயும் 100 ml தான், இதுலேயும் 100 ml தான். அதோட வேல்யூம் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகலை. when it is poured into a big glass or a small one. லிக்யூடை வைக்கிறதுக்கு நம்ம என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு கண்டெய்னர் என்ன அப்படின்னா தேவைப்படுது. ஸோ அந்த கண்டெய்னரோட வடிவத்தை தான் என்ன அப்படின்னா அந்த லிக்யூட் என்ன பண்ணும் அப்படின்னா பெறும். ஓகேவா? ஏன் அப்படின்னா லிக்யூட் என்ன அப்படின்னா நழுவக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னரோட ஷேப்பை என்ன பண்ணும் அப்படின்னா அது பெறும். ஓகேவா? லிக்யூட் நீட்ஸ் எ கண்டெய்னர் அண்ட் டேக்ஸ் த ஷேப் ஆஃப் எ கண்டெய்னர் பிகாஸ் த பார்ட்டிகல்ஸ் ஸ்லைடு பாஸ்ட் ஒன் another அண்ட் கீப் மூவிங். அது நழுவக்கூடிய மூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் ஜூஸ் இஸ் த சேம் இன் போத் கிளாஸ். 2 கிளாஸ்லேயுமே ஜூஸோட அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா சேம். ஓகேவா? த வேல்யூம் ஆஃப் எ லிக்யூட் ரிமைன்ஸ் த சேம். த வேல்யூம் என்ன அப்படின்னா சேம் தான். வெதர் இட் இஸ் கெப்ட் இன் எ லார்ஜ் கண்டெய்னர் ஆர் எ ஸ்மால் ஒன், பட் இட் ஷேப் சேஞ்சஸ். ஷேப் மட்டும்தான் என்ன அப்படின்னா சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ வேல்யூம் என்ன அப்படின்னா ஒன்று தான். ட்ரை டு ட்ரா த ஷேப் ஆஃப் எ லிக்யூட் கண்டெய்னர்ஸ் அலோன் இன் யுவர் நோட் புக். வாட் டு யூ அப்சர்வ்? உன்னோட நோட் புக்கில் ட்ரா பண்ணி நீ அதை அப்சர்வ் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. compressibility of gases compared to liquids and gases. இப்போ 3 சிரஞ்சீஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அது 3லையும் ஃபஸ்ட்டு 1ல் என்ன அப்படின்னா சாக் பவுடர் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? அதிகமான சாக் பவுடர் எடுத்துக்கிறீங்க. அடுத்ததில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. அடுத்ததில் எதுவுமே இல்லை. ஸோ எதை நம்ம வந்து ஈஸியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம்? சாலிட்ஸ் ஆர் நாட் கம்ப்ரெசிபிள். சாலிட் என்ன பண்ண முடியாது? கம்ப்ரஸ் பண்ண முடியாது.
liquids are hardly compressible. லிக்யூடை கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ண முடியும். நான் கேஸஸ் வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அழுத்த முடியும். ஓகேவா? அதான் என்ன அப்படின்னா இந்த அப்சர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்டேட், லிக்யூட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் மூணுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் சாலிட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சாலிடுக்கு என்ன அப்படின்னா டெஃபினைட் ஷேப் அண்ட் வேல்யூம் வந்து இருக்கும். ஒரு திடப்பொருளுக்கு ஷேப்பும் வேல்யூமும் என்ன பண்ணும் கன அளவும் இருக்கும். லிக்யூடுக்கு என்ன அப்படின்னா நோ டெஃபினைட் ஷேப் வந்து இருக்காது. அந்த கண்டெய்னருக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப் வந்து இருக்கும். லிக்யூட்ஸ் அட்டைன் த ஷேப் ஆஃப் த வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட். கேஸஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா நெய்தர் எ டெஃபினைட் ஷேப் நார் எ டெஃபினைட் வேல்யூம். டெஃபினைட் ஷேப் வந்து இருக்காது, டெஃபினைட் வேல்யூம் வந்து இருக்கும். அடுத்தது சாலிட் வந்து என்ன அப்படின்னா இன்கம்ப்ரெசிபிள், அதை அழுத்த முடியாது. லிக்யூடை என்ன அப்படின்னா கொஞ்சமாக அழுத்தலாம், இதை வந்து என்ன அப்படின்னா அதிகமாகவே கம்ப்ரெஸ் பண்ணலாம். சாலிடில் ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்கும். லிக்யூடில் வந்து என்ன அப்படின்னா சாலிடை விட என்ன அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் உள்ள ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேஸியஸில் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? எதை விட? லிக்யூட் அண்ட் சாலிடை விட. அடுத்தது சாலிட் ஸ்டேட். These particles attract the each other very strongly. ரெண்டு பார்ட்டிகல்ஸும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று என்ன பண்ணோம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். லிக்யூடில் என்ன அப்படின்னா the force of attraction between liquid particles is less than solid particles. சாலிடை விட என்ன அப்படின்னா லிக்யூட் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் உள்ள அட்ராக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கேஸியஸில் வந்து என்ன அப்படின்னா கேஸியஸ் பார்ட்டிகல்ஸில் இந்த சாலிட் அண்ட் லிக்யூடை விட எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாலிட் ஸ்டேட்டில் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சாலிட் cannot மூவ் ஃப்ரீலி. இதில் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா ஈஸியாக மூவ் ஆக முடியாது. ஆனால் லிக்விட் ஸ்டேட்டில் ஃப்ரீயாக மூவ் ஆகும். கேஸியஸ் ஸ்டேட்டில் கண்டினியூவஸ் ரேண்டம் மோஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாலிட், லிக்யூட், கேஸியஸ் ஸ்டேட்ஸ்க்கு இடையில் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள 2 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.